ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து நம்ம எதிர்பார்த்த ஒரு அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட மாத தவணை 1000 ரூபாய் பார்த்தா மந்த்லி சம்மந்தப்பட்ட பயனுடைய வங்கி கணக்கு அனுப்பியிருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்னைக்கு ஒரு அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. என்னமான அறிவிப்புனா, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்ட விண்ணப்பத்தாருடைய தகுதிகள் சரிபார்க்கப்பட்டு அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ள தகுதிகளை பூர்த்தி செய்யாத விண்ணப்பங்களும் தகுதியின்மைக்கு உள்ளான விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்பட்டு விண்ணப்பதாரர்களுக்கு குறுஞ்செய்தியானது அவர்களது பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணுக்கு அனுப்பி வைக்கப்படும். நிராகரிக்கப்பட்ட மேல்முறையீடு விண்ணப்பதாரர்கள் விரும்பினால் அதாவது நிராகரிக்கப்பட்ட நாள்லேருந்து 30 நாட்களுக்குள்ள இசேவை மையம் இருக்கு பாருங்க, அங்கே போயிட்டு நீங்கள் மேல்முறையீடு செய்ய பார்த்தா வழிவகை செய்யப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவ்வாறு மேல்முறையீடு செய்தவர்களை கிட்டத்தட்ட 1,48,000 பேருக்குடைய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளிருக்காங்க. அடுத்த மாதம் உங்களுக்கான அமௌண்ட் வரப்போகுது. அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 1,48,000 பேருக்கு இப்போதைக்கு அமௌண்ட் பார்த்தா அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. மேலும் இது வரைக்கும் நீங்கள் அப்பீல் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப எஸ்எம்எஸ் அனுப்பி அதுக்கு அப்பீல் பண்ணுறதுக்கு இசேவை மையத்தில் வழிவகை செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரூபாய் 1000 உரிமை தொகை பெற விண்ணப்பத்தை நிராகரிக்கப்பட்ட மேல்முறையீடு செய்தவர்களில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கான அப்ளிகேஷன் பார்த்தா ஏற்றிருக்காங்க. அதேமாரி இன்னமும் நீங்கள் அப்பீல் பண்ணாமல் இருக்கீங்க, மேல்முறையீடு செய்யாமல் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அறிவித்து இசேவை மையத்தில் போயிட்டு அப்பீல் பண்ணுறதுக்கு வழிவகை செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அப்பீல் பண்ணளுக்கு ஒரு குட் நியூஸ். ஸோ அப்பீல் பண்ண எல்லாருக்குமே பார்த்தா உங்களுக்கான அமௌண்ட் பார்த்தா 1000 ரூபாய் அனுப்புறதா சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய அப்ளிகேஷன்ஸ் கொடுத்த அப்டேட் வரல. ஸோ விரைவில் பார்த்தா புதிய அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணுறது கொடுத்த அப்டேட் வரும். அப்போ நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ இப்போதைக்கு இதான் உங்களுக்கான அப்டேட்டாக வெளியிட்டிருக்காங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.